ராகுல் காந்திக்கு மீண்டும் எப்படியாவது சிறை தண்டனை வாங்கி கொடுத்து அவருடைய எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என பாஜக செய்த முயற்சிக்கு மிகப்பெரிய அடி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றம் இந்த வழக்கெல்லாம் நீங்க எப்படி நகர்த்த போறீங்க என்று சொல்லி ராகுல் காந்திக்கு பெயில் கொடுத்திருக்கிறது என்பதுதான் ஒரு அதிரடியான செய்தியாக வந்து சேர்ந்திருக்கிறது. சாவர்கரை ராகுல் காந்தி அவமானப்படுத்தி விட்டார் என்று சாவர்கருடைய வாரிசுகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் போட்ட வழக்கில் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போலீஸ் சொல்லிட்டாங்க, இதுல கட்டாயம் அவர் வந்து தப்பு தான் பண்ணியிருக்காரு, சாவர்கர் குறித்து அவர் வந்து வெளிநாட்டில் போய் அசிங்கமா பேசிட்டாரு அப்படின்னு போடப்பட்ட வழக்குகளில் இருந்து இன்றைக்கு புனேவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறது. வழக்கு விசாரணை அது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டோம், அதனுடைய ஃபேக்ட்ஸ் மெரிட்ஸ் எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் என்று அதிரடியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக அவர் தொடரக்கூடாது. கடந்த முறை மோடி என்பவர்கள் குறித்து அவர் எப்படி பேசினார் என்பதை வைத்து அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டதோ அதே பேட்டர்ன்ல 2023 ராகுல் காந்தி வெளிநாட்டில் பேசியதை வைத்து போடப்பட்ட வழக்கு என்பது இன்றைக்கு அதில் அவருக்கு பெயில் கிடைத்திருப்பது என்பதே ஒரு முதற்கட்ட வெற்றியாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கிறது, பாஜகவினுடைய முயற்சி என்ன, ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து என்ன பேசினார் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் யூகேல, அதாவது யுனைடெட் கிங்டம், நம்மளுடைய இங்கிலாண்டில் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களோட பேசுகிறாரு. அப்படி பேசும்போது உரையாடும் பொழுது ஓவர்சீஸில் அவர் சாவர்கரை கோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பல இடங்களில் அவர் சாவர்கரை கோட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இப்போ சமீபத்தில் நடந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் கூட இந்த சாவர்கர் இருக்காரே, அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பதிலாக அந்த இடத்துல மனுஸ்மிருதி வரணும்னு நினைச்சவர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பலரும் கூட இங்கே ரொம்ப கலோக்கியில் அங்கே கேட்கப்படுவது, அவரை போய் வீர் சாவர்கருங்கிறீங்களேங்க, அவர் தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவராச்சே, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறதுக்கும் வீருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் கலோக்கியலாக சில கேள்விகள் சாவர்கரை நோக்கி புதுவெளியில் வைக்கப்படும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிடுகிறார், ராகுல் காந்தி அங்கே பேசும்போது வெளிநாட்டில் அவர் பேசினது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். சாவர்கர் தன்னுடைய புத்தகம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் வேறு சில நண்பர்களோட சேர்ந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தரை அடித்தோம், நாங்கள் பிரச்சனை பண்ணி அடித்தோம், அதனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, அதை நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் திட்டமிட்டு செஞ்சது தான் அது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை எழுதியிருக்கிறார். இவர் அடிப்படையிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், அதை விட அந்த முஸ்லீம்களை மைனாரிட்டிஸ்க்கு எதிராக எப்படி வெறுப்போடு இருந்தார் என்று ராகுல் காந்தி கோட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழக்கமான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, எங்கள் மனம் புண்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் அவர் மேலே நாங்கள் வழக்கு போட போகிறோம் அப்படின்ட்டு, ஏன்னா நீங்கள் அதுக்கு அளவுகோலெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ என்ன யாருக்கு வழக்கு போட்டிருக்காங்கன்னா சாவர்கருடைய கிராண்ட் நெஃப்யூ, அவருடைய சகோதரர் அல்லது சகோதரியினுடைய மகன், பேரன் வரைக்கும் போயிட்டு அவங்களில் ஒருத்தர் வந்து தான் வழக்கு பதிவு செய்கிறார். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரரான என்னுடைய பாட்டனார் சாவர்கர் குறித்து இந்த மாதிரி பேசிட்டார், இதனால் நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் உளவியல் ரீதியாக தொடர்ந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம், எனவே ராகுல் காந்தியின் மீது அப்படின்னுட்டு அவர் மீது டிஃபமேஷன் வழக்கு, அவதூறு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. ஒன்று, இதே மாதிரியான அவதூறு வழக்கில் தான் மோடி சமூகம் குறித்து ராகுல் காந்தி பேசிவிட்டார்னு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அவருடைய எம்பி பதவியை ரெஸ்டோர் பண்ணுச்சு கடந்த ஆட்சி காலத்தில்ங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பழக்கணும், சரிங்களா? அதே டிஃபமேஷன் வழக்கை போடுறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து பேசுவதற்கு தடை போடணும் அப்படின்னு ஒரு பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் ஆர்டரை நீதிமன்றத்தில் போய் இவர்கள் பிரேயராக வைக்கிறார்கள். நமக்கு இது புரியல, வாழ்நாள் முழுக்க அவர் அது குறித்து பேசவே கூடாதுன்னு தடை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் பேசியதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால தவிர இது குறித்து பேசுவதற்கு, இப்போ வழக்கு நடக்குதுன்னா வழக்கு முடியும் வரைக்கும் இது குறித்து நீங்கள் வழக்கை பற்றி பேச தடை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சில கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க சாவர்கர் குறித்தே பேசக்கூடாததுக்கு நீங்கள் தடை விதிக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு அந்த இடமே கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பட் நீதிபதி அதை தெளிவாக பார்த்துட்டாரு. இதில் என்ன அப்படின்னா, இது எங்கே பதிவு செய்யப்படுது அப்படின்னா, நீங்கள் சாவர்கரை பொறுத்தவரையும் ஒரு மகாராஷ்டிராவில் அவர் அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகளாலும் மராட்டி மக்கள்லேயே ஒரு பெரிய ஃபேக்ஷனாலையும் அவர் வந்து ஒரு தலைவராகத்தான் கொண்டாடப்படுகிறார். நமக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் ஒரு ஐடலாக பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து பேசியது பெரிய பிரச்சனையாக மாறும்போது சரத்பவார் போன்றவர்கள் எல்லாம் இது இப்போதைக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, சாவர்கருடைய ரோலெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிட முடியாது அப்படின்னு சிவசேனாவும் சரி, அதே போல்
சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனும் சரி, சரத்பவாரும் சரி, இவங்க அப்படிலாம் அங்கே சாவர்கரை தொட்டுட முடியாதுங்கிற பிரச்சனை மகாராஷ்டிராவில் உண்டு. பட் அதை தாண்டி இவங்க இந்த வழக்கை பதிவு செய்கிறார்கள். டிஃபமேஷன் சூட் அப்படிங்கிறது விநாயக் சாவர்கர் அப்படிங்கிறவர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. விநாயக் சாவர்கர் குறித்து ஆக்சுவலாக பேசினது அவருடைய பெரும் பெயரன் சத்யகி சாவர்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் பதிவு பண்ண உடனே அடுத்து என்ன நடக்கணுங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நீங்கள் உடனடியாக பாருங்கள். ராகுல் காந்தி டிஃபேம்டு சாவர்கர் இன் லண்டன் ஸ்பீச், புனே போலீஸ் டு கோர்ட். ஏன்னா இப்போ வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, இப்போ உண்மையாக பொய்யான்னு விசாரிக்கணும். உடனே யாருக்கு உத்தரவிடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இது உத்தரவிடப்படுகிறது. காவல்துறை நீதிமன்றத்துக்கு அறிக்கையே கொடுக்குறாங்க. ஆமாங்க, மிகப்பெரிய தலைவரான சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி அவதூறாகத்தான் பேசியிருக்கிறார், குறிப்பாக அவர் வெளிநாட்டில் அவதூறாக பேசியிருக்காருங்கிறத நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு புனேவில் இருக்கக்கூடிய காவல்துறை நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி டிஃபேம்டு அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்க. விநாயக் தாமோதர் சாவர்கர் புத்தகம் அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்படுது. ஒரு என்கொயரியை கண்டக்ட் பண்ணி புனேவினுடைய சிட்டி போலீஸ், நமக்கு சென்னை சிட்டி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி புனேவினுடைய காவல் ஆணையத்தை அவங்க வந்து காவல்துறையினர் பண்ணிட்டு இவர் டிஃபேம் தான் பண்ணியிருக்காரு. இந்தியன் டயஸ்போரா இன் லண்டன் மார்ச் 2023 அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இது எங்கே வருது அப்படின்னா கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் JMFC அக்ஷய் ஜெயின் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த வழக்கு ஸ்பெஷல் MPMLAக்கான ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு நகர்த்தப்படுகிறது. ஏன்னா இது கிட்டத்தட்ட அந்த காலகட்டம்ங்கிறது ராகுலினுடைய பதவி பிரிப்பு அந்த காலகட்டம் அல்லது அதுக்கு பின்னாடி போடப்பட்டதுங்கிறதுனால அது சாதாரணமான கோர்ட்டுக்கு போகுது. அதுக்கு பிறகு MPMLAக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு அது நகர்த்தப்படுகிறது. அப்போ போலீஸ் சொல்லிருச்சு அவர் இதுதான் பண்ணார், நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு. நல்ல ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிங்கிறது இப்பவும் தொடரக்கூடியது. பாஜக தலைமையிலான, அதாவது தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஷிண்டே, அஜித் பவார் இணைந்த NDA ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ NDAவினுடைய போலீஸ் என்னவா சொல்லுவாங்கங்கிறத தாண்டி மகாராஷ்டிரா போலீஸ் அப்படித்தான் பேசும். அங்கு சாவர்கர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் பார்க்கிறார்கள். ஸோ ராகுல் காந்தி டிஃபேம் பண்ணது உண்மைதானா அடுத்து தண்டனை கொடுக்கணுங்கிற இடத்துக்கு அது நகர்கிறது. இப்படியாகத்தான் இந்த வழக்கு என்பது MPMLA ஸ்பெஷல் கோர்ட்டில் ஜட்ஜ் அமோல் ஷிண்டே அவர்கள் முன்னிலையில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். அவருக்கு திரும்ப டேட்ஸ் கொடுக்கப்பட்டது, நேரில் வந்தே ஆகணும் என்று ராகுல் காந்திக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில் ராகுல் காந்தி நேரில் ஆஜராவது தொடர்பான விஷயங்கள் வரும்போது நேற்றைக்கு, அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது கடைசியாக ராகுல் காந்தி லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. கெட்ஸ் பெயில் இன் சாவர்கர் டிஃபமேஷன் கேஸ், புனே கோர்ட் ரெஃப்யூசஸ் டு இன்ஜங்க்ட் ஹிம் ஃப்ரம் ஸ்பீக்கிங் அகைன்ஸ்ட் சாவர்கர் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ராகுல் காந்திக்கு சாவர்கர் குறித்து அவர் அவதூறாக பேசினார் என்கிற வழக்கில் பிணை பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, புனேவினுடைய நீதிமன்றம் அவருக்கு பர்மனண்டாக தடை விதிப்பதற்கு, அவர் சாவர்கர் குறித்து நிரந்தரமாக பேசுவதற்கு தடை விதிக்க மறுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ இதுதான் முக்கியமானது. காந்தியினுடைய கவுன்சிலாக ஆஜரானவர் ராகுல் காந்தியினுடைய வழக்கறிஞர் மிலிந்த் பவார் அவர்கள் சொன்னது, இதுக்கு முன்பாக இருந்த ஏர்லியர் ஆர்டர் படி என்னுடைய கிளைண்ட் ராகுல் காந்தி நேரடியாக தான் அப்பியர் ஆகணும், ஆனால் நான் கோர்ட்டு முன்னாடி அப்பியர் ஆகி கன்வின்ஸ் பண்ணேன். அவர் வந்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அவருக்கு கூடுதல் அலுவல்கள் இருக்குது, இந்தியா முழுக்க அவர் பயணப்பட வேண்டியிருக்கு, வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக போக வேண்டியிருக்கு, செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறது அவருக்கு கூடுதலாக இருக்கிறது, வந்துட்டு போகிறது நேரில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது நம்ம கிட்டத்தட்ட செஷன்ஸ் கோர்ட்டு கணக்கு தான். அங்கே வந்துட்டு போகிறீங்கன்னா அதுக்கு அடுத்த அப்பீலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னும் போது இங்கே வந்துட்டு போகிறது எல்லாம் பெரும் பிரச்சனை இருக்குது. அதனால் நேரில் வருவதற்கு பதிலாக ஆன்லைனில் ஆஜராக நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜு அமோல் ஷிண்டே அவர்களை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க அதை ஒத்துக்கிட்டதுனால ராகுல் காந்தி அவர்கள் இணைய வழியில் ஆஜரானார். சுமார் 20 நிமிடங்கள் இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் அவரிடம் பேசப்பட்டது, கேட்கப்பட்டது, அவர் தரப்பு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கான்வர்சேஷன்ஸ் கொண்டு போகப்பட்டது. அதற்கு பிறகு தான் நீதியரசர் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, பெயில் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் அல்லோடு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. பெயில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பாண்டு குறிப்பிட்ட அளவுக்கு ஷூரிட்டி கட்டணும். 25,000 ரூபாய் ஷூரிட்டி கட்டிட்டு பெயில் கொடுப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 25,000 ஷூரிட்டி. அதை வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் MLA மோகன் ஜோஷி அவர்கள் அவருக்கு ஷூரிட்டி கொடுத்து 25,000 பாண்டை போட்டு
அவருக்கான பிணை என்பது இப்போது உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே போல் மிக முக்கியமாக நிரந்தரமாக தடை விதிக்கணும். ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்த இடம் எதுன்னா சாவர்கர் குறித்து பேசுவதற்கு நீங்கள் நிரந்தரமாக தடை விதிக்கிறது. என்னங்க நிரந்தரமாக தடை அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதாவது இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒரு விஷயம், உதாரணத்துக்கு நம்ம ஹெச்ராஜ் அவர்கள் எடுத்துப்போம். அவர் சொல்லுவார், திரிபுராவில் எப்படி லெனின் சிலை உடைக்கப்பட்டதோ அப்படிம்பார். இப்போ ஒருபடி மேலே வந்து நாம் தமிழர் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, வங்கதேசத்தில் எப்படி முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டதோ அப்படின்லாம் போய் இவங்க பேசுவாங்க. நீங்கள் லெனின் கூட, லெனின் அங்கே தத்துவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் அவங்க அவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தாங்க திரிபுராவில். நீங்கள் அதை கூட விடுங்க, முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை எப்படி உடைக்கப்படுமோ அப்படின்லாம் அவங்க குறிப்பிட்றாங்க இல்லையா. அப்போ இதுவே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. மண்ணில் அவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, அந்த மக்களுக்காக பண்ணியிருக்காங்க, உடைச்சது மக்களா இல்லை விஷமிகளாங்கிற கேள்வி இருக்குது. இவ்வளவையும் தாண்டி நம்ம அதில் யோசிக்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பங்களிப்பை அந்த நாடு வரலாறு நெடுகிலும் இருந்ததெல்லாம் நிராகரிச்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. திரும்ப ஒரு சுழற்சி வந்து விரட்டப்பட்டவர்களினுடைய குடும்பமே ஆட்சிக்கு வந்ததெல்லாம் உலகம் முழுக்க நடந்திருக்கு. ஸோ இவங்க எதை வச்சு அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல. நிரந்தரமான அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. எதுவுமே தற்காலிக சுழற்சிக்குள்ளே தான் வரும். வாட் கம்ஸ் அரவுண்ட், வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம்ஸ் அரவுண்டுமாங்கல்ல. எது போதும் திரும்ப வரும். வேற ஒரு சூழலில் வேற ஒரு முறையில் கூட வருவதற்கான ஸ்பேஸ் இருக்குன்னு. நிரந்தர தடையினா திரும்ப திரும்ப திரும்ப, ஏன்னா ராகுல் காந்தி என்ன நினைச்சாங்க, இந்த வழக்க போட்டால் அவர் அமைதியாயிருவார்னு நினைச்சாங்க. அவர் பார்லிமெண்ட் டிபேட்டில், கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் இதை எடுத்து பேசுகிறாரு. நம்ம பாருங்கள், இது இந்தியா டுடேல ரிப்போர்ட் ஆகிருக்கு. ராகுல் காந்தி சாவர்கர் அஃபென்சிவ், பிஜேபி கவுண்டர்ஸ் வித் இந்திரா காந்தி லெட்டர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்டில் அவர் பேசினார். எப்பா சாவர்கர்னு பேசிகிட்டு இருக்கீங்களேப்பா, நீங்கள் அவரை தலைவருங்கிறீங்களேப்பா, அவர் யாருப்பா? இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனுஸ்மிருதி அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னவர் தானேப்பா. அவர் கேட்டுட்டார். உடனே இந்திரா காந்தி என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த அஃபென்ஸை யார் எடுத்தது அப்படின்னா மகாராஷ்டிராவிலிருந்து வந்த பாஜகவினுடைய எம்பி ஒருவர் தான் அதை கையில் எடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் வந்து இந்தியன் அபவுட் அவர் கான்ஸ்டிடியூஷன், நத்திங் இந்தியன் அபவுட் அவர் கான்ஸ்டிடியூஷன் டு அட்டாக் த பிஜேபி இந்த பார்லிமெண்ட். ஏன்னா சாவர்கர் சொன்னது, இந்த கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, இதில் இந்திய தன்மையே இல்லை. என்ன சொல்கிறாரு பாருங்க, இது வந்து பாரதிய பண்பாட்டோடு இல்லை அப்படின்னா கேஸ்டெல்லாம் தப்புங்குது, கேஸ்ட்டில் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணால் பிடிச்சி ஜெயிலில் போடணுங்குது, அடிப்படை உரிமை எல்லாரும் சமங்குது. இது இந்தியத்தன்மை கிடையாது. வர்ணாசிரம முறையையும் சாதிய கூறுகளையும் மகளிருக்கான உரிமை கொடுப்பதெல்லாம் எப்படி இந்தியத்தன்மை ஆகுங்கிறதா அவருடைய பதற்றம். ஸோ இதை தான் அவர் கோட் பண்ணுறாரு. பாஜக என்ன பண்ணுறாங்க, இந்திரா காந்தி 1980 சாவர்கரை வந்து அவர் வந்து இந்தியாவினுடைய ஒரு மதிப்புமிக்க ஒரு மகன் அப்படின்னு எழுதினதை, ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியான்னு அவங்க எழுதின ஒரு லெட்டரை பிஜேபி குறிப்பிட்டு பாருங்க இந்திரா காந்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அவங்க பேரனுக்கு தெரியல அப்படின்னு அவங்க போட்டு இது ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருந்தது. ஏன்னா இவர் திரும்ப 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 சாவர்கரை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது பேசும் பொழுது பேசுபொருளாகுது, விவாதமாகுது, அடுத்த கட்டத்துக்கு அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சாவர்கர் மன்னிப்பு கேட்டு எழுதிய கடிதம் என்பது ஆவணமாக பொதுவெளியில் இருக்கிறது. நீங்கள் அவர் அதுக்கு முன்பாக அவருக்கு ஒரு முகம் இருந்தது, இருக்கட்டும், முடியும் பொழுது என்ன முகம் இருந்தது, அவர் யாருக்காக நின்றார், யாருக்காக பேசினாருங்கிற எல்லாத்தையும் தான் பார்க்கணும். நீங்கள் அவர் அந்த கடிதம் எழுதுவதற்கு முன்பு இருந்தது ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் நீங்கள் பேசுகிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த கடிதமே வந்தது, அந்த கடிதம் இதுக்கு முன்னும் சரி பின்னும் சரி அவர் யாருக்காக உழைத்தார், எந்த தத்துவத்துக்காக, எந்த சனாதனத்திற்காக, எந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்காக அவர் என்ன பண்ணார், அவர் சோஷியல் வாரியரா, அவர் சுதந்திர போராட்ட வீரராகவே இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? மிகப்பெரிய சிறை தான் அங்கே சென்டினல் சிறையில் போட்டாங்க, அந்தமானில் தனிமை சிறையில் வச்சாங்க, ரொம்ப கொடுமையானது, இதெல்லாம் செய்யப்பட்டது. பட் அது அவரை எப்போ என்னவாக மாற்றியதுங்கிற கேள்வி இன்னொரு தரப்பில் வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அவங்க சாவர்கரை தொட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆஸ்கருக்கு சாவர்கர் குறித்து ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பரிந்துரை பண்ணி அனுப்பியிருக்காங்க. அனுப்பப்பட்டிருக்கிறது, கங்குவா அவங்க கூட போயிருக்கு, அது கூட சாவர்கரும் கூட இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 7 படமோ 8 படமோ போயிருக்கு. அதில் சாவர்கரும் ஒன்று, அவங்க அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போக இப்போ சமீபத்தில் சாவர்கர் குறித்து தமிழ்நாட்டில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. பாஜகவினுடைய நிர்வாகியாக, மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய டாக்டர் எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சாவர்கர், வீர சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பிஎல் சந்தோஷை வர வச்சு, அகில இந்திய அமைப்பு செயலாளர் வர வச்சு வெளியிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை இருப்பார் பிஎல் சந்தோஷ்க்கு, இன்னொரு பக்கம் கேடி ராகவன் இருப்பார், வானதி அவர்கள் எல்லாம் இருப்பாங்க, ரங்கராஜ் பாண்டே, கோலாகால சீனிவாசன், காயத்ரி போன்றவர்கள் எல்லாம் அந்த வெளியீட்டு விழாவில் இருப்பாங்க. அதில் சாவர்கர் குறித்து ஒரு தனி புத்தகம் வர்றது இதுதான் தமிழில் ரொம்ப முதல் முறையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குலாம் சொன்னாங்க. ஸோ அவங்க திரும்ப
திரும்ப திரும்ப சாவர்கரை கொண்டு வந்து உள்ள நுழைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் சாவர்கருக்கான கவுண்டரை வைக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கக்கூடிய செக்யூலர் ஃபோர்ஸஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சாவர்கர் குறித்து ஒருவர் பற்றி பேச நிரந்தர தடை விதிப்பதுன்னு நீங்கள் கேட்கறதே ஏதோ ஒன்றை இவங்க பேசிடக்கூடாது என்கிற அச்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களுக்கு இதில் கிடைத்திருக்கக்கூடிய பெயில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது, அது அஃபென்சிவ் தானே, அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதா, எதை கோட் பண்ணுறாங்க, வழக்கினுடைய டிஸ்கோர்ஸ் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.